ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த ரிஷபம் துலாம்க்கு வந்துட்டு குரு ஒரு நல்லது பண்ணவே மாட்டாருங்க. அவர் எதுவுமே பண்ணாம இருந்தா கூட நல்லதுதான். வர காசு கரெக்டா செலவாகக்கூடிய நிலையில உங்களுக்கு பண்ணுவாரு. காசு கொடுத்து செலவை கொடுப்பாரு. நீங்க ஒரு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக பார்க்கணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் நடக்குங்க. அதே போல நீங்க இப்ப யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை செய்யக்கூடிய நிலைய குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். பழமையான சிவன் ஸ்தலத்துக்கு போங்க. இது வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு 2 நெய் தீபம் போட்டு ஒரு முல்லை மலர் சாற்றி அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சக்சஸ்ஃபுல் பெயர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.